ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு செய்யலாங்க. அது கேரளா ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, இந்த மீன் வந்து கேரை மீன் இதுக்கு பேர். அது வந்து முள் இல்லாமல் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கேரளாவிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. சூப்பராக இது டேஸ்ட்டு. நீங்களும் வந்து எந்த ஃபிஷ் வேணால் செய்யுங்க, ஆனால் இதே மெத்தடில் கேரளா ஸ்டைலில் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்துங்க அரை மூடி தேங்காய் சிறுவனது, ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்குறோம்ல, அதை வந்து எண்ணெய் ஊற்றி அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா தண்ணியெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அது கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் நம்ம. சரிங்கண்ணா, டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம 2-3 மெத்தடில் நம்ம செய்வோம் மீன் குழம்பு. இதே மாதிரி இந்த இதையும் யூஸ் பண்ணி இதே மாதிரி கேரளா ஸ்டைலையும் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு பாருங்கள், எப்படி கொதிக்குது பாருங்கள். கொதிச்சோடனே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல குழம்பு அந்த பச்சை வாசம் எல்லாமே போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு முள்ளு கூட இல்லை இந்த மீனில். கிடச்சதுன்னா வாங்குங்க, இல்லைன்னா இந்த மீன் இருக்கும், அதை நீங்கள் ரெகுலராக செய்கிற மீனை நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, மீன் குழம்பு நல்லா இருந்தது. அதே மாதிரி செய்யுங்க கேரளா ஸ்டைலில். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. தக்காளியெல்லாம் போட தேவையில்லை. நான் போட்டிருக்கிறத பச்சை அரைச்சி அப்படியே ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வந்துங்க போட்டுட்டு ஒரு 2 நிமிஷங்க கம்மி பண்ணி வச்சிட்டோம்னா, ஒரு கலக்கி கம்மி பண்ணி மூடி வச்சிட்டோம்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துக்கும். சரிங்களா, உடையாது. 1 மணி நேரம் இருந்தாலும் கம்மி பண்ணி தானே வைக்க போகிறோம் நம்ம. சரிங்களா, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பார்த்திங்கன்னா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளித்து கொட்டிட்டோம்னா ரொம்ப அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. சூப்பரான மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அந்த தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, தேங்காய் எண்ணெயிலேயே தாளித்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தாளிச்சுக்குங்க. ஓகேங்களா, எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, தாளிக்கிறது எவ்வளோ தான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பில் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். கலக்கி எடுத்து ஊற்றினீங்கன்னா அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து 2-3 டைப்பாக வைப்போம். இந்த டைப்பும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூங்க. குழம்பு ரெடி அவ்வளோதாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு 1.25 கிலோ அளவுக்கு ஃபிஷ் கொடுத்தாங்க. அதை வந்து கொஞ்சமாக பொரிச்சிட்டேன். குழம்பும் சூப்பராக இருந்தது. குழம்புக்கு பேலன்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பொரிச்சதும் இந்த மீன் வந்து கேரை மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் செய்யுங்க. நீங்கள் என்ன மீன் செய்வீங்களோ அந்த மீனில் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அவ்வளோதான் பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், சாப்பிட்லாம். சரிங்களா, பார்க்குறக்கே எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது.